என் பார்வையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் தற்போதைய அரசியல் நகர்வுகள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் அவர் கட்சி ஆரம்பித்ததும் செம த்ரில்டாக இருந்துச்சு. ஆனால் போக போக டவுட் வருது, ஒருவேளை டிஎம்கேக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்டுருப்பாங்களோன்னு. இதுவரை அரசியல் வரலாறில் கலைஞர் டைம்ல இருந்து டிஎம்கே தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிக்க 98% வாய்ப்பு இருந்தாலும் வேறு ஏதாவது எதிர்கட்சி ஓட் பர்சன்டேஜ் அதிகம் வாங்கி தோத்தே போனாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சி 2026 எலெக்ஷனில் தோற்று போனாலும் ஓட் பர்சன்டேஜ் கூடிருச்சுன்னா அடுத்த எலெக்ஷன், அதாவது 2031 நடக்க போகிற எலெக்ஷனில் அது பெரிய கட்சி ஆகிடும். அப்புறம் போட்டி ரொம்ப டஃப் ஆகிடும். டிஎம்கேக்கு ஒரு சரிவு ஏற்பட 2031 நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ டிஎம்கே அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்களோன்னு சில சம்பவங்கள் நினைக்க வைக்குது. இப்போ ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனா நடத்தின புத்தக வெளியீட்டு விழா ஒரு எடுத்துக்காட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு நூல் வெளியீட்டு விழா வைக்கிறாரு. அந்த நூல் வெளியீட்டு விழா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு விழா பிளான் செய்திருப்பதாக செய்திகள் கசிந்திருந்தது. ஒரு படம் ரிலீஸ்க்கு ட்ரெய்லர் டீசர்னு விடுற மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழா வரப்போகுது, அதுக்கு விஜய் அவர்களும் திருமா அவர்களும் ஒரே மேடையில் சந்திக்க போறாங்கன்னு ரொம்ப நாளாவே ஹைப் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைவர் திருமா அவர்களே வராமல் ஸ்டண்ட் காட்டுறது, அதுக்கு காரணம் டிஎம்கேல கொடுக்கப்பட்ட பிரஷர்னு விஜய் அவர்கள் பேசுறது, அதுக்கு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி கை தட்டுறதுன்னு இது போன்ற செயல்களை பார்க்கும்போது வரப்போற எலெக்ஷன்ல திருமா அவர்கள் தனக்கான டிமாண்டை அதிகரிச்சுக்கிறதுக்காக போட்ட பிளான் போலவும் தெரியுது. இல்ல டிஎம்கேல விஜய் அவர்களை சுத்தல்ல விட்டு பிடிக்கிற மாதிரியும் இருக்கு. கமல் செய்ததை விஜய் செய்வார், இல்லை செய்யும் இடத்திற்கு தள்ளப்படுவார்னு எனக்குள்ள ஒரு யோசனை, இல்லை பயம்னே சொல்லலாம். கடைசி வரை தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சின்னு இல்லாமே போயிடுமோ?